today's topic for editorial discussion is with respect to the rise of rural manufacturing. So Hindu on the article, Hindu editorial article is there. So what this article deals with அப்படினு பார்த்தீங்கன்னா recent timesல there has been a shift, a migration of industries from the urban settings to the rural settings. Rural side la irundhu like industries are shifting towards the urban settings la irundhu they are shifting towards rural side ku move பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஏன் மூவ் பண்ணுறாங்க, என்னென்ன அதனால் பெனிஃபிட்ஸ் வருது, வாட் ஆர் தி சேலஞ்சஸ் தோஸ் கம்பெனிஸ் ஃபேஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ரீசெண்டாக இல்லை, அட்லீஸ்ட் ஒரு டெக்கேடுக்கு முன்னாடி 2012 கரெக்டாக ஒரு டெக்கேட் முன்னாடி வேர்ல்ட் பேங்க் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இஸ் இந்தியாஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார் மூவிங் அவே ஃப்ரம் சிட்டிஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க வேர்ல்ட் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் ஃபார்மல் செக்டார் இருக்கு இல்லைங்களா, ஸோ ஃபார்மலாக இருக்க இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ரூரல் செட்டிங்ஸ் அண்ட் இன்ஃபார்மல் செக்டார்ஸ் ரூரல் செட்டிங்லேருந்து தே ஆர் கம்மிங் டு அர்பன் செட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு ரீசன்ட் டேட்டா இன்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது வந்து தினமுமே எவ்ரி இயர் வந்து சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் நடக்கும். லைக் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், இவங்க தான் வந்துட்டு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் வந்துட்டு அந்த சர்வேவை பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, லைக் ரூரல் செக்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இஸ் கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீசிங் இன் த சென்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் அவுட்புட்டில் வித் ரெஸ்பெக்ட் டு மேனுஃபேக்சரிங், அதாவது மேனுஃபேக்சரிங் அவுட்புட்டில் 42% ஆஃப் தி அவுட்புட் ரூரல் செக்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் எம்ப்ளாய்மெண்ட் 44% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் எம்ப்ளாய்மெண்ட் 44% வந்துட்டு ரூரல் செக்மெண்ட்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்துட்டு ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மாஸ்பி பண்ண, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ஒரு சர்வேல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இதில் ஏன் இப்படி மூவ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன காசஸ், என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் தே ஆர் லைக் பிளேயிங் அ மேஜர் ரோல் in this shift from urban settings to rural settings ன்றதை இப்போ பார்ப்போம். So why industries move to rural settings அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேஜர் காஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை கேபிட்டல் இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஹை கேபிட்டல் இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா லைக் கேபிட்டல் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லைக் அர்பன் செட்டிங்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப கன்ஜஸ்டடாக இடமே இல்லாத அளவுக்கு மாதிரி தான் அர்பன் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ கம்பெனிஸ் கிட்ட கேபிட்டல் அதிகமாகிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ட்ரையிங் டு மூவ் டுவர்ட்ஸ் ரூரல் செட்டிங்ஸ். ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் கேபிட்டல் அதிகமாச்சு அப்படின்னா லேபர் வில் பி டிஸ்பிளேஸ்ட் பை மிஷின்ஸ். ஸோ மிஷின்ஸ் வந்து லேபரை டிஸ்பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா வந்துட்டு வி யூஸ் டு லைக் ஒரு 10 பேர் பண்ணுற வேலையை ஒரு மிஷின் பண்ணுது அப்படின்னா, நம்மள்ட்ட அந்த மிஷின் வாங்குறதுக்கான காஸ்ட் இருந்ததுன்னா வி யூஸ் டு ரீப்ளேஸ் தோஸ் 10 லேபரர்ஸ் வித் மிஷின்ஸ் இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இடமும் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்காக கேபிட்டல் எக்ஸ்பான்ஷனும் பண்ண முடியாது. அந்த லைக் மிஷின் வாங்கி போடணுன்னா லைக் இடம் தேவை இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துக்காக அர்பன் ஸ்பேசஸ் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிறதுனால ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ரூரல் ஏரியாஸை நோக்கி இந்த கம்பெனிஸ் எல்லாம் தே ஆர் மூவிங். ஸோ அதுதான் வந்து ஹை கேபிட்டல் இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் மேஜர் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் டிஃபரன்ஷியல். ஸோ அர்பன் செட்டிங்ஸில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு எடுத்துக்கும். நார்மலாக லைக் மேனுஃபேக்சரிங்குள்ளே போகாமல் நார்மலாக எடுத்துக்கிட்டாவே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். லைக் அண்ட் ரூரல் செட்டிங்ஸில் கம்மியாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் அது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு பெரிய இதுவாக தான் இருக்குது. ஸோ ஹை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து அர்பன் செட்டிங்ஸில் இருக்கிறதுனால அதை கம்மி பண்ணுற விதத்தில் அவங்களோட ப்ராஃபிட்ஸை ஜாஸ்தி பண்ணும் அந்த ஒரு நோக்கத்தோட வாட் கம்பெனிஸ் ஆர் டூயிங் இஸ் தட் they are shifting from urban settings to rural settings that have low cost of production. அதுதான் அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் டிஃபரன்ஷியல் அப்படின்றது. டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன் அர்பன் செட்டிங்ஸ் அண்ட் ரூரல் செட்டிங்ஸ் தான் இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் டிஃபரன்ஷியல் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் காஸ் இஸ் தட் ஆஃப் பாசிபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் ரீஸ்ட்ரக்சரிங். ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்சிஸ்ட் இருக்காங்க இல்லையா, மார்க்சிஸ்ட் ஸ்காலர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இருக்கிற எக்கானமியில் மல்டி பிளான் கார்பரேஷன், அதாவது இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ்லாம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்கள்ட்ட லைக் அக்யூமுலேஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேபிட்டல் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ என்ன இந்த பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு மார்க்சிஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஷிஃப்டிங் ஃப்ரம் அர்பன் டு ரூரல் ஏரியா. எதுக்காக ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்சிஸ்ட்டை தே வில் பி லைக் ஒரு நல்ல லெஸ் யூனியனைஸ்ட், இது முக்கியமான பாயிண்ட்டு, லெஸ் யூனியனைஸ்ட்
லேபரர்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு வந்து ரூரல் சைட்ஸில் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது அர்பன் செட்டிங்ஸ் எடுத்திங்கன்னா யூனியன்ஸ் ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ வேஜ் வேணும் அவ்வளோ வேஜ் வேணும் அந்த மாதிரி வந்துட்டு லைக் தே யூஸ் டு ப்ரெஷர் குரூப்பாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரூரல் செட்டிங்ஸில் தோஸ் லேபரர்ஸ் ஆர் லெஸ் யூனியனைஸ்ட் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் அண்ட் அங்கே வந்துட்டு லைக் லேபர் காஸ்ட் அதாவது வேஜ் காஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ற இன்னொரு காரணத்துக்காகவும் companies are moving from urban settings to rural settings. So last thing is that of low input cost. So அதில் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இன்புட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட் அக்யூர் பண்ணணுன்னாவே சரி, லேண்ட் அக்யூர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே அர்பன் செட்டிங்ஸில் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அண்ட் ரூரல் செட்டிங்ஸில் எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ அதனால் இன்புட் காஸ்ட் லைக் லேண்டாக இருக்கட்டும் இல்லை லேபராக இருக்கட்டும் ரெண்ட்டாக கூட இருக்கட்டுமே, இது எல்லாமே வந்துட்டு லைக் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வாட் தீஸ் கம்பெனிஸ் நாட் ஒன்லி பிக் கம்பெனிஸ் பிக் டெக் கம்பெனிஸ் அவங்க மட்டுமே கிடையாமல் ஒரு சில மீடியம் ஸ்கேல் அந்த கம்பெனிஸுமே வந்துட்டு they are moving from urban settings to rural settings for manufacturing. So these are the major causes why companies or manufacturing outputs or manufacturing units shift from urban settings to rural settings. So we'll see what are the implications. இதனால என்னென்ன implication நடக்கும், ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆனால் என்னென்ன நடக்குது ரூரல் ஏரியாவில் அப்படின்றது பார்ப்போம். அண்ட் வாட் ஆர் தி சேலஞ்சஸ் தட் தீஸ் கம்பெனிஸ் ஃபேஸ் அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். ஸோ இந்த ஷிஃப்ட்னால அந்த அர்பன் டு ரூரல் ஷிஃப்ட்னால வாட் ஆர் தி இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் தி ரூரல் ஏரியா அப்படின்னு பார்ப்போம். ஸோ பாசிட்டிவ்ஸுமே இருக்குது நெகட்டிவ்ஸுமே இருக்குது. பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு, நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ஷிஃப்ட், டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் லைவ்லிஹுட். ஸோ நமக்கு தெரியும் ரூரல் ஏரியாஸில் மோஸ்ட்லி ப்ரைமரி செக்டார் லைக் அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அது மட்டும் தான் மோஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோ இல்லை வேறு ஏதாவது இந்த மேனுஃபேக்சரிங் அவுட்புட் அந்த மேனுஃபேக்சரிங் ஃபார்ம்ஸ் ஏதாவது அங்கே போய் லைக் அங்கே ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கும் போது வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் தட் லைவ்லிஹுட் டைவர்சிஃபிகேஷன் நடக்குது. ஸோ அந்த நமக்கு தெரியும் இந்தியன் அக்ரிகல்ச்சர் எவ்வளோ லைக் அதாவது டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்க ஒரு செக்டார் இந்தியன் அக்ரிகல்ச்சர் செக்டார். ஸோ இந்த மாதிரி அவுட்புட்ஸ் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ரூரல் இடத்துக்கு போகிறதுனால லைக் அந்த டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து குறைக்கப்படுது. அண்ட் மக்களோட லைவ்லிஹுட்மே லைக் இட் வில் பி லைக் டைவர்சிஃபைடாக ஒரு வேரிட், அதாவது ப்ரைமரியில் மட்டுமே அதாவது அக்ரிகல்ச்சர் மட்டுமே பேஸ் பண்ணாமல் மேனுஃபேக்சரிங் கூட லைக் தே கேன் சூஸ் ஆஸ் ஆல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட் அப்படின்றது தான் வந்து டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் லைவ்லிஹுட். ஸோ another point is rural development. As we all know என்ன நடக்கும்னா இங்கே இந்த ஷிஃப்ட்னால வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் ரூரல் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக நடக்கும். ஒரு ஃபேக்ட்ரி வருது அப்படின்னா அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ், ஸோ ஒரு ரொம்ப அவுட் சைடில் வைப்பாங்க, அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்க்காக தே யூஸ் டு பில்ட் குவார்ட்டர்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல அப்படியே ஒரு 2-3 ஷாப்ஸ் ஸ்ப்ரிங் அப் ஆகும், 2-3 ஷாப்ஸ் வரும். ஸோ அந்த ஷாப்ஸ் அப்படியே பில்ட் ஆகி பெரிய பெரிய இதுவாகும். ஸோ அண்ட் லைக் லோக்கல் பாடிஸுமே சரி இல்லை கவர்மெண்ட்டுமே சரி அந்த இடத்துல வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேடேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இதனால் ரூரல் ஏரியாஸ் ரூர்பன் ஏரியாஸ் அப்படின்ற மாதிரி லைக் ஒரு டிரான்சிஷன் அடையும். ரூரல் டெவலப்மெண்ட் அதிக அளவில் நடக்கக்கூடும் when companies or manufacturing output shift from urban settings to rural settings. And அடுத்த இது it is arrest of rural urban migration. ஸோ ரூரல் அர்பன் மைக்ரேஷனாக ரூரல்லேருந்து அர்பன் செட்டிங்ஸ்க்கு மக்கள் மைக்ரேட் ஆகி வர்றது, அங்கேருந்து புலம்பெயர்ந்து ரூரல் ஏரியாஸ்லேருந்து கிளம்பி வந்து அர்பன் ஏரியாஸில் செட்டில் ஆகிறது. ஏன் வந்து அது மாதிரி செட்டில் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாஸில் புல் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் ரூரல் ஏரியாஸில் புஷ் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். புஷ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே வேலை இருக்காது, இல்லை கம்மியான காசு கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அர்பன் ஏரியாஸில் நல்ல வேலை இருக்கும், நல்ல காசு கிடைக்கும். ஸோ அதனால் தீஸ் ஆர் தி புஷ் அண்ட் புல் ஃபேக்டர்ஸ். ஸோ ரூரல்லேருந்து புஷ் பண்ணி அர்பனும் புல் பண்ணிட்டு இருக்கனால மக்கள் வந்துட்டு அங்கேருந்து புலம்பெயர்ந்து அர்பன் ஏரியாஸில் வந்து செட்டில் ஆவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் நடந்துருச்சு, இந்த மாதிரி அவுட்புட் அந்த மாதிரி லைக் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஒன்ஸ் தே ஸ்ப்ரிங் அப் இன் ரூரல் ஏரியாஸ், வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் this rural urban migration is arrested. ஏன்னா இங்கேயே வந்துட்டு நல்ல ஒர்க் கிடைக்குது, நல்ல வேலை கிடைக்குது, நல்ல சேலரிஸ் கிடைக்குது. அண்ட் லைக் தே ஆர் ஆல்சோ க்ளோஸ் டு தேர் ஹோம். ஒரு ஏரியாவில் வந்து வாழணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ தேர் ஆல்சோ க்ளோஸ் டு தேர் ஹோம் அப்படின்றதுனால இந்த ரூரல் அர்பன் மைக்ரேஷன் இஸ் கெட்டிங் அரஸ்டட் தேர். ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் திஸ் ஷிஃப்ட். நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் என்ன வேணாலும் சொல்லலாம். லைக் பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகலாம், இல்லை இந்த மேனுஃபேக்சரிங் அந்த லேண்ட் யூஸ் மேனேஜ்மெண்ட் அதிகமாகலாம். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டூ இந்த மேனுஃபேக்சரிங்காக வந்து தே கேன் பி லைக் பாட் அண்ட் கன்வெர்டட். அதனால வந்துட்டு அக்ரிகல்ச்சர் செக்டர் அடி வாங்கலாம். அண்ட் எவென்ச்சுவலாக இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தால் ஃபுட் செக்யூரிட்டியுமே அடி வாங்கலாம். இது ஒன்று. அண்ட் பொல்யூஷன் ஜாஸ்தியாகக்கூடும் அந்த அர்பன் செட்டிங்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரூரல் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா
லைக் பீஸ்ஃபுல்லாக காமாக லைக் ஒரு க்ரீனரியோடு இருக்கும், க்ரீன் சீனோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லைக் பொல்யூட்டடாக ஆகக்கூடும் அப்படின்றது இன்னொரு பாயிண்ட். And moving on to the major, these are the negative implications of this shift. So one of the major challenges that these companies, shifting companies என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் தட் ஆஃப் ஸ்கில் டெஃபிசிட். ஸோ அர்பன் ஏரியாஸில் ஸ்கில்டு மேன் பவர் ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா நிறைய பேர் படிச்சிருக்காங்க, இங்கே எஜுகேஷனல் அவேர்னஸ் இருக்குது, ஸ்கில் அப்கிரேடேஷனுக்காக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்டரி கோர்சஸ் அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அது மூலயமா படித்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அர்பன் செட்டிங் இன் ரிலேஷன் வித் ரூரல் செட்டிங் அர்பன் செட்டிங்ஸில் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆனால் ரூரல் செட்டிங்ஸில் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இருக்கிறதில்ல, லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இருக்கிறதில்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அங்கே ஸ்கில் டெபிசிட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கில் டெபிசிட் அதிகமாக இருக்கிறனால ஓகே ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் வரைக்குமே இட் இஸ் ஓகே, ஒரு கம்பெனி ஓகே பார்த்துக்கலாம், ஸ்கில்ஸ் கம்மியாக இருந்தாலுமே ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் அந்த கம்பெனி ஒன்ஸ் இட் ட்ரைஸ் டு எக்ஸ்பேண்ட் இல்லை வேறு ஏதாவது அவென்யூஸ் மூவ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஒரு அட்லீஸ்ட் லிட்டில் ஹைலி ஸ்கில்டு லேபரர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஸோ இந்த லோ ஸ்கில் லேபரர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கான கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் கம்பெனிஸ் கம்மியாகுது. ஸோ ஹைலி ஸ்கில் லேபர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அதிகமாகக்கூடும். ஸோ வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி மூவ் ஆகிறது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் என்னெல்லாம் பண்ணலாம், அந்த கம்பெனிஸ் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதாவது மேனுஃபேக்சரிங் அவுட்புட் அதிகமாக இருக்கிறதுக்கு இல்லை மேனுஃபேக்சரிங் ஜிடிபி ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ஃப்ரம் ரூரல் செட்டிங்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் செட்டிங்ஸில் எஜுகேஷன் அந்த மாதிரி செகண்டரி கோர்சஸ் ஆர் இந்த ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் தான் அதிகமாக பண்ணலாம். ஸோ இந்த எஜுகேஷனல் அவேர்னஸை மக்கள் மத்தியில் பரப்புறதுனால அவங்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அதிகமாக நடக்கும். ஸோ அதனால the companies can gain their comparative advantage with respect to other counterparts who are like located in the urban setting. So education is a very important thing when it comes to skill development and upgradation. So இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா லைக் அந்த ரூரல் செட்டிங்ஸில் இருக்க அந்த லேபரர்ஸ்மே they can become highly skilled laborers contributing to the welfare of the economy. Thank you.